ஆண்டவர் கூறுகிறார், நான் துன்பங்களின் எண்ணங்களை அல்ல, அமைதியின் எண்ணங்களை எண்ணுகிறேன். நீங்கள் என்னை நோக்கி மன்றாடுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். எல்லா இடங்களிலும் உங்களது அடிமை தளத்திலிருந்து உங்களை மீண்டும் அழைத்து வருவேன். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பணி ஒன்று. அன்பிற்குரியவர்களே, பொதுக்காலம் 33ஆம் ஞாயிறு வழிபாட்டுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இறப்பு, சாகாமை, உலகின் அழிவு, பொது உலகத்தின் பிறப்பு, மறு உலக வாழ்வு அல்லது மறு பிறப்பு போன்றவை எல்லா சமயங்களிலும் காணப்படும் பொதுவான சிந்தனைகள். ஆனால் கிறிஸ்தவ சமயம் அனைத்து சமயத்திலும் பொதுவாக காணப்படும் இச்சிந்தனைகளில் சற்று மாறுபட்ட தனித்துவத்தை கொண்டுள்ளது. அத்தனித்துவத்தின் அடிப்படை இயேசு கிறிஸ்து என்று இன்றைய வழிபாடு நமக்கு எடுத்துச் சொல்கிறது. இயேசுவின் வார்த்தைகள் அழியா வாழ்வை தருகின்றன என்னும் மற்றொன்றையோடு இப்படியில் இணைவோம். இன்றைய திருப்பலியானது மணி சேவியர் அந்தோனி ஜெனிட்டா குடும்பத்திற்கு இறைவன் செய்து வந்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக இன்றைய திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த குடும்பத்தோடு சேர்ந்து நாம் நம்முடைய தேவைக்காக, நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைக்காக மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமொழிக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாயை தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வை ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருட உண்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாடாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் அருளின் ஊற்றினை எங்கள் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமைகள், தீய சக்திகள் அனைத்திலிருந்தும் எங்களை காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் உம்மை அணிவரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வழங்க அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாகிய இசை வழியாக கற்பித்தே இந்த ஒப்பை பரிமளுடன் ஆசீர்வதித்தருட உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கடந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தையும் தோல்வியல் செய்வீராக. மேலும் உம்முடைய தூய ஆவி எழுதலை எங்களை இன்றும் என்றும் எந்நாளும் காத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இயேசுவே
வல்ல இறைவன் நம் பாவங்களை எல்லாம் கழுவி போக்கி நம் அனைவரையும் தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணைப்படியின் வழியாக நம் அனைவரும் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு பெற தகுதிகளை செய்துள்வாராக. முதல் வாசகம். உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம்
இரண்டாம் வாசகம் முறை தன்னையே பலியாக, அதுவும் ஒரே முறை அனைவரின் பாவம் போக்கும் பலியாக தன்னையே கடவுளுக்கு செலுத்திய இயேசு கடவுளின் வலப்புறம் வாழ்வு தருபவராக அமர்ந்திருக்கிறார் என எடுத்து கூறும் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து கொடுக்கப்படும் இரண்டாம் வாசகத்திற்கு செவி கொடுப்போம். இரண்டாம் வாசகம். ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவர் ஆக்கினார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 11 முதல் 14 மற்றும் 18. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 11 முதல் 14 மற்றும் 18. சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு குருவும் நாள்தோறும் இறை ஊழியம் புரியும் போது மீண்டும் மீண்டும் அதே பலிகளை செலுத்தி வருகிறார். அவையோ பாவங்களை ஒருபோதும் போக்க இயலாதவை. ஆனால் இவர் ஒரே பலியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார். அங்கே தம் பகைவர் தமக்கு கால்மனை ஆக்கப்படும் வரை காத்திருக்கிறார். தாம் தூயவர் ஆக்கியவர்களை ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவர் ஆக்கினார். எனவே பாவ மன்னிப்பு கிடைத்த பின் பாவத்திற்கு கல்வாயாக செலுத்தும் பலிக்கு இடமே இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 24 முதல் 32 முடிய. அந்நாள்களில் அவ்வேதனைகளுக்கு பிறகு கதிரவன் இருந்துவிடும், நிலா ஒளி கொடாது, விண்மீன்கள் வானத்திலிருந்து விழுந்த வண்ணம் இருக்கும், வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை காண்பார்கள். பின்பு அவர் வானதூதரை அனுப்பி அவர்கள் மண்ணுலகில் 1 கோடியிலிருந்து விண்ணுலகில் 1 கோடி வரை 4 திசைகளிலிருந்தும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பார். அத்தி மரத்திலிருந்து ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதன் கிளைகள் தளிர்த்து இலைகள் தோன்றும் போது கோடை காலம் நெருங்கி வந்துவிட்டது என நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது மானிட மகன் கதவை நெருங்கி வந்துவிட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இவை அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா. ஆனால் அந்த நாளையும் வேளையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது. விண்ணகத்தில் உள்ள தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது.
அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கினிய அருள் தந்தையவர்களே, அருள் சகோதரிகளே, பொதுநிலைகளே, அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன். இதயத்தின் கதவினை திறந்து வையுங்கள். நவம்பர் மாதம் 2019ஆம் ஆண்டு சீனாவில் கொரோனா என்கின்ற அந்த பெரும் தொற்று உருவாகியதை நாம் செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சிகளிலும் ஒரு செய்தியாக கண்டோம். அப்போது சீனாவில் உருவான அந்த காய்ச்சல் இந்தியாவுக்கு ஃப்ளைட் ஏறி வந்துவிடுமா என்று நம்ம பலர் நினைத்திருப்போம். ஏறி வந்துருச்சு. சரி, இந்தியாவுக்கு வந்துருச்சு, எங்க தமிழ்நாட்டுக்காக போகுது, அது அதே காத்தோட போயிடும், போடுற வெயில்ல கொரோனா செத்து போயிடும் அப்படின்னு நினைச்சான். தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு. சரி, தமிழ்நாட்டில் எங்கேயாவது பெரிய பெரிய மாநகராட்சியில தான் இருக்கலாம், நம்மளா சின்ன சின்ன கிராமங்கள், சின்ன சின்ன ஊர்கள், இங்கெல்லாம் அதெல்லாம் வராது அப்படின்ற ஒரு மன தைரியத்தோட இருக்கலாம். வந்துடுச்சு. வந்த பிறகுதான் அதனுடைய கோர தாண்டவத்தை உணர்ந்து நாம் எப்படியாவது நம்முடைய உயிரை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பல்வேறு முன்னேற்பாடுகளை முன்னெடுத்தோம். மாஸ்க் அணிந்தோம், சானிடைசர் போட்டு நம்ம கைகளை சுத்தப்படுத்தினோம். சிலர் அந்த சானிடைசரை கைகளில் தடவுவதோடு இருந்து விடாமல் அதை வாங்கி சில பேர் குடித்தார்கள். இப்படிலாம் நம்ம செஞ்சு நம்மை உயிரை எவ்வாறாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்தோம். வராது என்று நினைத்த கொரோனா திடீர்னு வந்தது. வந்த பிறகுதான் நமக்கு தெரிந்தது அதனுடைய அந்த கோர தாண்டவம், அதனுடைய கொடிய அந்த நோயின் தாக்கத்தை நாம் உணர்ந்தோம். பிறகுதான் நம்மை மாற்றிக்கொண்டோம். எப்படியாவது நாம் உயிர் வாழ வேண்டும் என்று எண்ணி அரசுடைய முயற்சியால் பல்வேறு தடுப்பூசிகளை நாம் எடுத்துக்கொண்டோம். நம்முடைய உயிரை காத்துக் கொண்டோம். இன்றைய அருள் வாக்கு மானிட மகன் விரைவில் வருவார் என்று நமக்கு கூறுகின்றது. மானிட மகன் எப்போது வருவார், எப்படி வருவார் என்பது நமக்கு மட்டுமல்ல, யாருக்குமே தெரியாது. ஒருவேளை அவர் இன்னைக்கு நைட்டே உங்க வீட்டு கதவு அருகில் நின்று கதவை தட்டி, அந்தோனி கதவை திறப்பா, மானிட மகன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா எத்தனை பேர் தயாராக கதவை திறப்பான்? மானிட மகனா யார் யாது அப்படின்னு கேட்கலாம். இங்கிட்டு அந்தோனியம்மா கதவை தரமா அப்படின்னு ஆண்டவர் கதவை தரனா உள்ள இருந்து புரட்ட சொல்லுவோம் வரலாம். ஆழ்ந்து தூங்கி இருப்போம். இதெல்லாம் நம்ம விழிப்பாக இல்லை. ஆண்டவருடைய வருகை நாளை எதிர்பார்க்க, அவரை சந்திக்க நாம் தயாராக இல்லை. பல நேரங்களில் நாம் விழிப்பற்றவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் இல்லத்திற்கு வந்து உங்கள் கதவை தட்டினால் நீங்களும் நானும் அவரை எவ்வாறாக வரவேற்க தயாராக இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் குறிப்பாக கடவுளுடைய அந்த மாட்சியை நாம் பார்க்க முடிகிறது. மக்கள் படுகின்ற அந்த துன்பத்தை கண்ட கடவுள் அவர் மைக்கேல் என்கின்ற அந்த அதிதூதரை அனுப்புகின்றார். தானியேலுடைய அந்த இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் 12வது அதிகாரத்தில் இடம்பெறுகின்றது. 10வது அதிகாரத்தையும் 11வது அதிகாரத்தையும் நாம் வாசிக்கின்ற போது 2 மன்னர்கள், சைரஸ் நாட்டைச் சேர்ந்த மன்னரும் கிரேக்க நாட்டைச் சேர்ந்த மன்னரும்,
அதாவது பாரசீக நாட்டைச் சேர்ந்த மன்னரும் கிரேக்க நாட்டைச் சேர்ந்த மன்னரும் மாறி மாறி ஆட்சி அமைக்கிறார்கள். அங்கு போட்டி நிலவுகின்றது. இதனால் மக்கள் துன்புறுகிறார்கள், பலர் தங்கள் உயிரை இழக்கிறார்கள். எனவேதான் தானியேல் ஒரு காட்சி காண்கின்றார். இவ்வாறாக நேர்மையானவர்கள் இறக்கின்ற போது அவர்கள் நிலையான வாழ்வை பெற்றுக் கொள்வார்கள். மெய்கேல் என்கின்ற அறிவுறுதல் மூலமாக இவர்கள் மீட்கப்படுவார்கள். அவர்களுடைய பெயர்கள் அனைத்தும் வாழ்வின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்ற ஒரு காட்சியை அவர் கண்டு தன் மக்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றார். கடவுள் நம்மை மீட்பார் என்கின்ற அந்த மீட்பின் செய்தியை அவர் அறிவிக்கின்றார். இன்றைய நற்செய்தியும் ஏறக்குறைய உலக முடிவு இறுதி நாளை பற்றி அறிவிக்கின்றது. நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நமக்கு இது உலகின் முடிவு அல்ல, இது மாறாக இரண்டாம் வருகை, இயேசுவினுடைய இரண்டாம் வருகை என்றுதான் நாம் நினைக்க வேண்டும். உலகம் முடிவு பெறவில்லை, மாறாக உலகம் புதுவுரு பெறுகின்றது. உலகில் உள்ள மக்கள் அனைவரும் கிறிஸ்துவை சந்திப்பதற்காக புதுவுரு பெறுகிறோம் என்றுதான் நாம் நினைக்க வேண்டும். கிறிஸ்து ஒருவேளை உங்கள் வீட்டில் உங்கள் கதவை தட்ட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஒரு சூட்சமத்தை இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது. வெண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தை ஒழிந்து போகாது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக கூறுகின்றார். அந்த இறை வார்த்தையை நாம் வாழ்வாக்க வேண்டும். இறை வார்த்தையை நாம் வாழ்வாக்குகின்ற போது இறுதி நாள் நமதாகும். இறுதி நாளில் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திக்க முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் எதிர்கொள்ள முடியும். இறை வார்த்தையை ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும். அந்த இறை வார்த்தை கூறுவதை நாம் வாழ்வாக்குகின்ற போது, நாம் நேர்மையானவர்களாக வாழ்கின்ற போது வாழ்வின் புத்தகத்தில் நம்முடைய பெயரும் இடம்பெறும். நம்முடைய பெயர் வாழ்வின் புத்தகத்தில் இருக்கின்ற போது நாமும் கடவுளின் மாட்சியை கண்டுகொள்ள முடியும். கடவுள் வழங்கும் மீட்பை நாமும் பெற முடியும். முதலில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் கதவை தட்டினால், இதய கதவை தட்டினால் அல்லது உங்கள் வீட்டின் கதவை தட்டினால் முதலில் அதற்கு நாம் பதிவிருப்பாக இறை வார்த்தையை வாசித்து அதை வாழ்வாக்குகின்ற போது நானும் தயாராக இருக்கின்றேன் என்ற ஒரு பதிவிருப்பை நாம் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, அவர் உங்கள் இதயத்தின் கதவை தட்டுகிறார். முதலில் அவர் உங்கள் வீட்டின் கதவை தட்டினால் நீங்கள் எவ்வாறு பதிலிருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். இரண்டாவது, உங்கள் வீட்டின் கதவை அவர் தட்டினால் நாம் எவ்வாறு பதிலிருக்க வேண்டும், நம்முடைய பதிலிருப்பு எவ்வாறாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்து பார்ப்போம். அண்மையில் கோவையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான செயல் நடந்து கொண்டிருப்பதை நாம் செய்தித்தாள்களில் வாசித்திருப்போம். கோவையில் உள்ள ஒரு பள்ளியில் பாலியல் துன்புறுத்தல் இருப்பதை செய்தித்தாள்களில் தொலைக்காட்சி வழியாக நாம் அறிந்திருப்போம். இது கோவையில் மட்டுமல்ல, கடந்த மே மாதம் சென்னையிலும் ஒரு பள்ளியில் நடந்தது. பள்ளிக்குள் இவ்வாறு பாலியல் வன்கொடுமைகள் நடப்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இது சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு அவலம். நாம் வாழ்கின்ற இந்த சமூகம் இறை வார்த்தையின்படி ஒரு நேரிய சமூகமாக இருக்க வேண்டுமே தவிர இறை வார்த்தைக்கு எதிரான மாதிரியான சமூகமாக இருக்கக்கூடாது. எனவே இவ்வாறு சமூகத்தில் நடக்கக்கூடிய அந்த அக்கிரமங்களை நாம் கண்டுகொள்ள வேண்டும். அதற்கு நம்முடைய கண்கள் மட்டுமல்ல, இதயத்தின் கதவுகளையும் இதய கண்களையும் நாம் திறந்து கொள்ள வேண்டும். இதயத்தின் கதவை திறந்து கொண்டு இவ்வாறு சமூகத்தில் எண்ணற்ற வன்முறைகள், எண்ணற்ற கொடுமைகள், எண்ணற்ற தீமைகள் நடக்கின்ற போது அதை நாம் அறிந்து கண்டித்து அதற்கு தீர்வு காண முயற்சி செய்கின்ற போது நாமும் நம்முடைய இதயத்தை திறந்து வைத்திருக்கிறோம் என்று பொருள்படும். இதயத்தின் கதவை திறந்து வையுங்கள். உங்கள் வீட்டில் அருகில் ஒரு ஏழை உணவின்றி கஷ்டப்படுவார். உங்கள் வீட்டின் அருகில் படிக்கின்ற பிள்ளை படிக்க வழியில்லாமல் கலிகளில் இருக்கும். இதயத்தின் கதவை திறந்து வையுங்கள். நீங்கள் கண்டுகொள்ளுங்கள். கண்டுகொண்டு அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். இறைவன் இறுதி நாளில் நம்மை கண்டுகொள்வார். ஒருவேளை இன்று நம் வீட்டின் கதவை ஆண்டவர் தட்டினால்
அல்லது நம்முடைய இதயத்தின் கதவை ஆண்டவர் தட்டினால் நாம் அவருடைய குரலை கேட்டு அந்த கதவை திறக்கின்றோமா? வீட்டின் கதவையும் இதயத்தின் கதவையும் திறந்து வைத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வரவேற்க தயாராக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைய திருப்பாடல் கூறுவது போல வாழ்வின் வழியை காட்டுபவர் ஆண்டவரே. ஆண்டவர் வாழ்வின் வழியை காட்டுகின்றார். அந்த வாழ்வை பெற்றுக்கொள்வதும் பெறாமல் அந்த வீணடிப்பதும் நம்முடைய கையில் தான் இருக்கின்றது. எனவே ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் எதற்கும் அசைவுறேன் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பாடல் அந்த நம்பிக்கை நமக்கு அளிக்கின்றது. அதை நாம் வாழ்வாக்க வேண்டும். வீட்டின் கதவையும் திறப்போம், இதயத்தின் கதவையும் திறப்போம், இறை வார்த்தையின் வழி நடப்போம், இறுதி நாட்களை நமதாக்குவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். எழுந்திருந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். பாவம் போக்கும் பலியாக உம்மையே கையளித்த எம் இறைவா, இன்றைய நவீன உலகில் பாவம் குறித்த உணர்வே இல்லாது வாழும் மனிதர்களின் மனங்களில் மாற்றம் ஏற்பட்டு ஒப்புரவு அருள் அடையாளத்தின் முக்கியத்துவத்தை உணரவும், ஒப்புரவின் வழியாக உம்மோடு உறவு ஒன்றில் வளரவும் அருள்தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வழிகாட்டும் நாயகனே எம் இறைவா, வாழ்வில் குழப்பங்கள், சிக்கல்கள், சவால்கள் போன்றவற்றால் பல்வேறு குழப்பங்களுக்கு உள்ளாகி வழி தேடிக் கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு எங்களது ஆறுதல் தரும் நல்வார்த்தைகளால் வழிகாட்டும் விண்மீன்களைப் போல் வாழ அருள்தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
நல்ல மருத்துவரே என் இறைவா, பல்வேறு விதமான நோய்களால் அவதியுறும் மக்களை கண்ணோக்கி பார்த்தருளும். நீரே நோயாளிகளுக்கு ஆறுதல் தருபவராகவும் ஆற்றல் அளிப்பவராகவும் இருந்து நல்ல உடல் சுகம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். துன்பப்படுவோருக்காக எங்களை அன்பின் சிறகுகளில் காத்து வரும் அன்பு தந்தையே என் இறைவா, தமிழகம் எங்கும் நல்ல மழையை கொடுத்த இதே வேளையில் இயற்கைக்கு எதிராக மனிதன் ஏற்படுத்தும் தவறுகளால் உண்டான துன்பங்களிலும் பெரும் அவதிப்படும் முதியோர்களையும் குழந்தைகளையும் வீடு பொருள் இழந்தோர் அனைவரையும் நோய் நொடியில் இருந்தும் பொருளாதார சரிவில் இருந்தும் காத்தள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட குடும்ப தேவைக்காக மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, நீங்கள் எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். கேட்டபடியே உங்களுக்கு கிடைக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆண்டவரே, நாங்கள் உங்களிடம் சமர்ப்பித்துள்ள இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் கனிவோடு செவிசாய்த்து உமது அருளையும் ஆசிரியையும் எங்கள் குடும்பங்கள் மீதும் எங்கள் மீதும் தயவாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்கு உரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்புக் கொடுக்கவே காணிக்கை இறைப்பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்றுத் தருவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட ஒழுங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குபெறும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், மறைமாவட்ட அப்போஸ்தலிக பரிபாலகர் ஆயர் ஸ்டீபன் ஆண்டனி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள் இந்த நாளிலே திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்ப தேவைகளையும் இப்பணியில் பங்கெடுக்கிற நம் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நிறைவாக ஆசீர்வதித்து நாமும் நம்முடைய குடும்பங்களும் எந்நாளும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். மேலும் உயிர்களும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மேலும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரவருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியுடைய திருவிருந்துக்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். அன்பில் கனிந்து தந்த
ஞாயிறு அறிவிப்பு இன்று ஆண்டின் பொதுக்காலத்தில் 33ஆம் ஞாயிறு 15-11-2021 திங்கள் புனித பெரிய ஆல்பர்ட் நினைவு. 16-11-2021 செவ்வாய்க்கிழமை ஸ்காட்லாந்து நாட்டு புனித மார்ட்டின் நினைவு. 17-11-2021 புதன் கங்கை நாட்டு புனித எலிசபெத் நினைவு. 18-11-2021 வியாழன் புனிதர்கள் பேதுரு, பவுல், திருக்கோவில் நேர்ந்தளிப்பு விழா. 19-11-2021 வெள்ளி புனித கிரகோரி நினைவு. 20-11-2021 சனிக்கிழமை புனித பெலிக்ஸ் நினைவு. 21-11-2021 வருகின்ற ஞாயிறு கிறிஸ்து அரசர் திருவிழா பொது காலத்தில் 34ஆம் ஞாயிறு. இன்று மாலை 7 மணிக்கு பாண்டியபுரத்தில் நவநாள் திருப்பலி நடைபெறும். இன்று மாலை 5 மணிக்கு மேலமுதலில் ஞாயிறு திருப்பலி நடைபெறும். இந்த வாரம் முழுவதும் மாலை 7 மணிக்கு பாண்டியபுரத்தில் நவநாள் திருப்பலி நடைபெறும். இந்த வாரம் சனிக்கிழமை மட்டும் பங்கு ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். மறைவகுப்பு காணிக்கை கவர் காணிக்கை கொடுக்க தவறியவர்கள் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் கொடுக்கலாம். இதுவரை கவர் வாங்காதவர்கள் கீழ்காணும் அவர்களிடம் வாங்கிக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சாயல்குடி நகர் ராஜ்குமார் ஆசிரியர், துரைசாமிபுரம் ரூத் செல்வராணி, சீனியர் ஆபீஸ் மா செல்வராஜ், ஆனந்த நகர் ராபர்ட் கென்னடி, சண்முகவேல் திரு மரிய சந்திரிகா, நேருஜி திரு அந்தோணி சவரியாகி, லால் பகதூர் சாஸ்திரி திரு ஜெயராணி விஷா, காமராஜர் திரு காந்திஜி திரு ஜானி, பாரதியார் திரு சேசுராஜா ஜானி, பாபுஜி திரு மரிய வியாகுல நிக்கேல். வருகின்ற ஜனவரி மாதம் 30-1-2022 ஞாயிற்றுக்கிழமை அன்று நமது தேவகோட்டை ரஸ்தாவில் உள்ள ஆனந்த அறப்படை மையத்தில் திருமண வாழ்வின் 10 ஆண்டு 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா மற்றும் 50ஆம் ஆண்டு பொன்விழா கொண்டாடும் தம்பதியர்களுக்கு மறை மாவட்ட அளவில் விழா கொண்டாடப்படுகின்றது. எனவே 2011ஆம் ஆண்டு, 1997ஆம் ஆண்டு மற்றும் 1921ஆம் ஆண்டில் திருமணம் செய்த தம்பதியர்கள் பங்கு பணியாளரின் வழிகாட்டுதலோடு இவ்விழாவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற சனி ஞாயிறு 21-22 ஆகிய 2 நாட்களும் திருமண முன் தயாரிப்பு பயிற்சி வகுப்பு சாயல்குடி பங்கு ஆலயத்தில் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது வருகின்ற சனி ஞாயிறு ஆகிய 2 நாட்களும் திருமண முன் தயாரிப்பு பயிற்சி நமது பங்கு ஆலயத்தில் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். திருமண அறிவிப்பு. சென்னை மயிலை மறை மாவட்டம் மாதவரம் பங்கு இருப்பிடம் மணலி
தகப்பன் கீர்த்தி சிங்கம், தாய் செல்லம்மாள், இவர்களின் மகன் மணிசேகருக்கும், சாய்மொழி பங்கு இருப்பிடம் வித்யா நகர், தகப்பன் அமல்ராஜ், தாய் அந்தோணி கலையரசி, இவர்களது மகள் அந்தோணி ஜெனிகாவுக்கு இது 2ஆம் மற்றும் 3ஆம் அறிவிப்பு. பெரியசாமிபுரம் இருப்பிடம் பெரியசாமிபுரம், தகப்பன் பூசை மாணிக்கம், தாய் செல்வமணி, இவர்களது மகன் அருள்ராஜுக்கும், சாய்மொழி பங்கு இருப்பிடம் துரைசாமிபுரம், தகப்பன் மரிய அந்தோணி சிலுவை, தாய் அற்புத மணி, இவர்களது மகள் அந்தோணி ஜேசுவுக்கு இது 1 மற்றும் 2வது அறிவிப்பு. சாயல்குடி பங்கு இருப்பிடம் பெரியநாயகபுரம், தகப்பன் அந்தோணி மாதவடியான், தாய் மரியதங்கம், இவர்களது மகன் அந்தோணி சேகருக்கும், சாயல்குடி பங்கு சாயல்குடி தீவியா நகரைச் சேர்ந்த தகப்பன் அந்தோணி சகாயம், தாய் அற்புதசேரி, இவர்களது மகள் மரிய அந்தோணி ஜீவிதாவுக்கு இது 2வது அறிவிப்பு. சாயல்குடி பங்கு இருப்பிடம் எம் காந்தி நகர், தகப்பன் ஜபமாலை, தாய் தெய்வமேரி, இவரது மகன் ஜேசுராஜுக்கும், சாயல்குடி பங்கு இருப்பிடம் வேலாயுதபுரம், தகப்பன் சுப்பிரமணி, தாய் பாக்கியமணி, இவரது மகள் சுமதிக்கு இது 2வது அறிவிப்பு. இத்திருமணங்களில் ஏதேனும் விக்கனங்கள் இருந்தால் அங்கு தந்தையிடம் தெரிவிப்பது உங்களுடைய கடமை. அன்பிற்குரியவர்களே, 3 முக்கிய அறிவிப்பு. நமது பங்கில் பல பத்த சபைகள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன என்பதை நாம் நன்றாகவே அறிவோம். கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா தொற்று நம்மை வாட்டி வதைத்தது. அதனால் கூட்டம் கூடுவதற்கோ அல்லது பலரை சந்திப்பதற்கோ அல்லது பக்த சபைகளை ஒன்று கூட்டுவதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போய்விட்டது. பரவாயில்லை. எனவே நமது பங்கில் திருக்குடும்ப சபையாருக்கும் புனித வின்சென்ட் பவுல் சபையாருக்கும் உறுப்பினர்கள் தாராளமாக வந்து சேர்வதற்கு இது ஓர் அரிய வாய்ப்பு உங்களுக்கு. எனவே இந்த பிறரன்பு பணி சேவையில் ஈடுபட, உழைக்க, தன்னார்வமாக பணிபுரிய ஆர்வமுள்ள ஆண்கள், பெண்கள் தாராளமாக என்னையோ அல்லது அந்த பக்த சபை உறுப்பினர்களையோ நீங்கள் தாராளமாக அணுகலாம். எனவே நமது பணியில் இந்த திருக்குடும்ப சபையார் உறுப்பினர்கள் தாராளமாக சேர்க்க நாங்கள் ஆசையாக இருக்கிறோம். எனவே திருக்குடும்ப சபைக்கும் வின்சென்ட் பவுல் சபைக்கும் உறுப்பினர்கள் தாராளமாக வந்து சேர்ந்து உங்களது பிறரன்பு பணியை மற்றவர்களுக்கு கொடுக்க நீங்கள் தயாராக வந்து உங்களது பெயர்களை கொடுக்குமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறேன். அடுத்து 3வது, வருகின்ற சனி ஞாயிறு ஆகிய 2 நாட்களும் திருமண முன் தயாரிப்பு பயிற்சி வகுப்பு நமது பங்கு ஆலயத்தில் உங்கள் வசதிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் அடுத்த ஆண்டோ திருமணம் நடைபெற இருந்தால் இந்த வார திருமண பயிற்சி வகுப்பிலே நீங்கள் தாராளமாக பங்கேற்கலாம். அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் ஒருவேளை தூத்துக்குடி மறை மாவட்டத்திற்கோ அல்லது வேறு பங்கு தளத்திற்கோ அல்லது நீங்கள் நெடுந்தூரம் பயணம் செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பு வரும். எனவே இந்த அரிய வாய்ப்பு நமது பங்கிலே வருகின்ற சனி ஞாயிறு ஆகிய 2 நாட்களும் நடைபெறுகிறது. எனவே இன்று கேட்டவர்கள் இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் இந்த செய்தியை அறிவிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் எழுந்திருந்து இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நன்றி கூறி வேண்டுமாக. ஆண்டவரே, உன் தூய மறை நிகழ்வுகளின் கொடையை பெற்றுக் கொண்ட நாங்கள் உம்மை பணிவிட வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பை வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயத்தின் கதவை திறந்து வைத்து இறைவனை வரவேற்க சென்று வாருங்கள், வாழ்விங்களை தொடருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே